வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது வலது வசத்தே கல்லன் அப்படின்ற ஒரு மலையாள மூவி இப்ப தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு. ஜோஜு ஜார்ஜ், பிஜு மேனன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் ஜீத்து ஜோசப் தான் இதை டைரக்ட் பண்ணிருக்காரு. ரெண்டு கான்ட்ராஸ்டிங் ஃபாதர்ஸ்க்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் அப்படின்றத இந்த படத்தோட தீம். இதுல ஜோஜு ஜார்ஜ் தன்னோட பொண்ணு மேல பயங்கர பாசமா இருக்கக்கூடிய ஒரு அப்பாவா இருக்காரு. அவங்க பொண்ணுமே ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருக்காங்க. இவங்க திடீர்னு மர்மமான முறையில காணாம போயிடுறாங்க. தன்னோட பொண்ணை காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக ஸ்டேஷனுக்கு போறாரு. அந்த ஸ்டேஷனோட போலீஸ் ஆபீசர் தான் வந்து நம்ம பிஜு மேனன். இவர் ஒரு கரப்டட் காப் அப்படின்னே சொல்லலாம். காசுக்காக எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போகக்கூடிய ஒரு நபர். இவருக்கும் இவரோட பையனுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஒரு பயங்கர ஒஸ்டான ஒரு ஸ்டேட்ல இருக்கு. கவுன்சிலிங்லாம் ஸ்டார்டிங்ல அட்டன் பண்ற மாதிரி காட்டுறாங்க. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில பிஜு மேனனாலதான் தன்னோட பொண்ணுக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஜு ஜார்ஜ் யோசிக்கிறாரு. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் என்ன, உண்மையிலே என்ன நடந்திருக்கும், டுவர்ட்ஸ் என்ன ஆகுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட இனிஷியல் செட்டப், அதுவும் பிஜு மேனன் யாரு, அவர் எப்படிப்பட்ட கரப்டட் காப்பு, அவருக்கும் அவரோட பையனுக்குமான அந்த பாண்டிங் எப்படி இருக்கு இப்படின்ற இந்த காட்சிகள் எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஜோஜு ஜார்ஜோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அந்த சீக்வன்சஸ் கொஞ்சம் ஆர்டிபிஷியலா ஸ்டார்ட் ஆகும். பட் அவரோட அந்த பிளானிங் அப்படின்றது பயங்கரமான ஒரு மாஸ்டர் பிளானா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த கேமை டிசைன் பண்ண விதம், அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம், அது எல்லாமே வந்து பயங்கரமா யோசிச்சிருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் தான். பட் அந்த கேம் ரிலேட்டபிளா இருந்துச்சா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அது அந்த அளவுக்கு ரிலேட்டபிளா இல்ல அப்படின்னே சொல்லுவேன். ஒரு மனுஷனால எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்ற கேள்வியை நிறைய இடங்கள்ல எழுப்புற மாதிரி தான் இருந்துச்சு. அதனாலேயே கொஞ்சம் சுவாரஸ்யம் அப்படின்றது கம்மியா இருந்துச்சு. மேக்கிங் வைஸ் நீட்டா இருந்துச்சு. அண்ட் இந்த சம்பவங்கள்லாம் ஏன் நடந்துச்சுங்கிறதுக்கான அந்த கோர் ரீசன் அப்படின்றது ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதெல்லாம் பாசிட்டிவ்ஸ் தான். பட் இருந்தாலும் இன்னுமே பேஸ் பெட்டரா இருந்திருக்கலாம். அண்ட் இன்னுமே ஒரு ரிலேட்டபிளான ஒரு த்ரில்லரா இருந்திருக்கலாம். பட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 3/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வயலண்டான சில காட்சிகள் வரும். சோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.